இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். நம்ம இப்போ பார்க்க போகிற 14 சம்மு. இதுக்கு முன்னாடி 2 மார்க்ஸ் சம் பார்த்துட்ருக்கோம். 13 சம் வரைக்கும் 2 மார்க்ஸ் போட்டு அதோட 5 மார்க்ஸு ஜாமெட்ரி இது மாதிரி எல்லாமே 8th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும்தான். அது அப்படியே ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் பேர் என்னென்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். தேவைப்படுறவங்க அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கும் தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் அந்த வீடியோஸ் மூலம் பயன்படட்டும். ஓகேவா? இன்னும் இவ்வளோ தானே 5 மார்க்ஸ்ன்னு கேட்காதீங்க. இன்னும் நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. இனிமேல் வர வீடியோஸில் நான் போடுறேன். மேக்ஸிமம் எல்லாம் போட்டுட்டேன். ஆனால் இன்னமும் இருக்குது. ஜாமெட்ரி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் போட்ட ஜாமெட்ரி கண்டிப்பாக ஒன்றாவது வந்துடும். 2 வர வாய்ப்பு இருக்குது. 1 வந்துடும் கண்டிப்பாக. உங்களால் அது போட்டு அதுக்குள்ளே வரைமுறை நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கிறது உறுதி. ஓகேவா? கிராஃப் இனிமேல் தான் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் இருக்குது. 5 மார்க்ஸ் கொஞ்சம் இருக்குது. கிராஃப் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இடையிடையே சொல்கிற டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் பிளான் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த சம் போடும்போது ஏதாவது டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோவையும் பார்த்தா தான் நான் ஏதாவது இடையிடையே சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? இப்போ 14 சம் போடலாம். விரிவாக்குக 103 தி ஹோல் பவர் 3 தீர்வு அப்படின்னு போட்டு கொஷினை எழுதிக்கோங்க. ஏன் எழுதணுங்கிறத இதுக்கு முந்தின வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஹோல் பவர் 3 கொஷின் எழுதிட்டோமா? இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 103 100 + 3 பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்னா 100 + 3 அதான் 103. அதை இப்படியும் பிரித்து எழுதணும். இது பார்க்க இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது. a + b. இது ஃபார்முலா தான் இது உள்ளுக்கெல்லாம் முக்கியம். சரியா? a + b தி ஹோல் க்யூப். இந்த ஃபார்முலா மாதிரி இருக்குதா? a³ + 3a² b + 3ab² + bq. இந்த ஃபார்முலா மாதிரியே இருந்துச்சா? அப்போ ஏக்கு இடத்துல என்ன இருக்குது? 100 இருக்குது. பிக்கு இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. ஏன் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக புரியும்னு கேட்காதீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். அதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ 100 + 3 தி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏக்கு இடத்துல a³ அப்போ 100³ ப்ளஸ் 3 × a² எப்படி பிரிக்கலாம்? 100² × b 3 ப்ளஸ் 3 ஏக்கு பதில் 100 பிக்கு பதில் 3 b² அப்போ 3² ப்ளஸ் b³ பிக்கு பதில் 3³ கோணல் வைக்கிறப்ப இது அந்த நோட்டு கோணலாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நான் நேராக தான் எழுதுகிறேன். நோட்டு கோணலாகிறதுனால கோணல் மாதிரி தெரியுது. கோடை பார்த்திங்கன்னா இப்படி தான் நேர். ஓகேவா? அது வீடியோ எடுக்கும்போது அப்படி இருக்குது. ஜஸ்ட் வெயிட். நான் எதாவது பண்ணி பார்க்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த சைடு கவர் ஆக மாட்டேங்குது. அதனால தான் கோணலை வச்சு கட்டுற மாதிரி கட்டணும் போயிருந்தேன். சரியா? அடுத்து 100³ அப்படின்னா 100 × 100 × 100. சரியா? இது ஒன்று ப்ளஸ் 3 100 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர்னா என்ன? 2 தடவை போடணும். 100 100 2 தடவை போடணும். × 3. சரியா?
ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு போடலாம், இல்லை ப்ராக்கெட் போடலாம், ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான். இன்ட்டு 3 ஸ்கொயர்னால் 3 2 தடவை போடணும். ப்ளஸ் 3 கியூப்னா 3 3 தடவை போடணும். எல்லாமே தனித்தனியாக பண்ணி அப்புறம்தான் கூட்டணும். சரியா? இன்ட்டில் 3 இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இதை முடிச்சுட்டு அதை முடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ 3 தடவை 100 வந்து என்ன பண்ணோம், ஒரு 1 போட்டு எத்தனை 0 1 2 3 4 5 6 அதே தான் போட்டணும். 2 3 4 5 6 பெருக்கணும். பெரிய நம்பராக வரும்னா நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். எத்தனை 0 எண்ணி போட்டுரும். ப்ளஸ் 3 இன்ட்டு 100 3 அதே மாதிரி தான். முதல் நம்பரை பெருக்கிக்கலாமா? 3 3 1 3 3 3 1 3 3 9. எத்தனை 0 இருக்குது? 1 2 3 4 தான். அப்போ 4 0 போட்டுக்க வேண்டியது. சரியா? ப்ளஸ் இப்போ அதேமாதிரி முதல் நம்பரை மட்டும் பிரிக்கிக்கிறோம். 3 1 3 3 9 9 3 27. எத்தனை 0 2 0. அப்போ 2 ப்ளஸ் 3 3 9 9 3 27. சரியா? இப்போ எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதுதான். இந்த தண்ணியை கூட்டி காட்டட்டுமா? 6 0 இன்ச்சு இதில். சரியா? இப்போ ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் இங்கிட்ட எழுதணும். அடுத்த நம்பரில் இந்த பக்கம் தான் எழுதணும். இங்கேருந்து எழுதுனீங்கன்னா தசமாக மாறி போயிடும். ஓகேவா? 4 0 1 2 3 4 இங்கிட்ட எழுதுனீங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் 9 அப்புறம் 2 0 போட்டுட்டு 7 2 அப்புறம் 27. சரியா? 1 மேலே 7 0 0 0 2 இது 2 0 இங்கே 7 இங்கே 2 0 இங்கே 2 எல்லாத்தையும் கூட்டுறோம், அவ்வளோதான். 9. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, ஸோ 0வே வந்துடும். சரியா? இங்கே 1. இங்கே தெளிவாக ஆன்சர் எழுதுகிறேன். 1 0 இந்த 0 விட்றாதீங்க, விட்டிங்கன்னா கணக்கேற்று போயிடும். சரியா? அவ்வளோ புரிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? இதுக்கு 2 மார்க். அடுத்த கொஷின். இப்போ கொஞ்சம் திருப்பிட்டேன், அதனால் கொஞ்சம் நேராக தெரியிறாப்புல இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேராக தெரியுதா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கொஷின். -6/11 ப்ளஸ் 8/11 ப்ளஸ் -12/11. இது ப்ராக்கெட் இல்லாமல் கொஷினில் இருக்கும், நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எடுத்து எழுதலாமா எல்லா கொஷினையும்? தீர்வு அப்படின்னு போட்டு -6/11 8/11 -12/11. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே 11 இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரே 11 எழுதிக்கலாம். இப்போ -6 அதை ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். என்ன குறிக்குது? ப்ளஸ் 8. அடுத்து என்ன குறிக்குது? ப்ளஸ் அப்புறம் -12. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மைனஸில் இருக்குது, ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? -2 கூட்டிக்கிட்டு ப்ளஸ்ஸை வர்றதுலேருந்து கழிக்கலாம். இப்போ -2 கூட்டினா என்ன வரும்? -12 -6 -18 ப்ளஸ் 8/11. இப்போ ரெண்டுமே குறி மாதிரி வந்திருக்கா? அப்போ கழிச்சிடலாம். -18ல் 8 போச்சுன்னா 18ல் 8 போயிட்டா 10. பெரிய நம்பருக்குள்ள குறி -/, இந்த 11 போட்டுருவாங்க. அவ்வளோ சிம்பிளானது தான். இதுக்கு 2 மார்க். ஓகேவா? ரொம்ப லென்த்தாக போகுது, நான் 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ அடுத்த இதில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். சாரி, வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.